நண்பர்களே, நிறையா பேர் எருமை மேய்க்கிறது அவமானம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அப்படி கிடையாது. அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போகிறது தான் அவமானம். நானும் இதுக்கு முன்னாடி எருமை மேய்க்கிறது தான் ரொம்ப அவமானம்னு நினச்சேன். ஆனால் ஒரு ஒரு மில்லில் போய் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அவங்ககிட்ட 8 மணி நேரம் நாயா பேயா வேலை செஞ்சுட்டு ஒரு நிமிஷம் உட்கார விடாம, அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதை தூக்கி இங்கே போட அதை தூக்கி இங்கே போட்டு அப்படியும் போட்டெல்லாம் அவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு வெறும் 400 450 ஒரு நாளைக்கு சம்பளம். மாதம் 10,000 சம்பளத்துக்கு காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வர்ற மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம எருமை மேய்ச்சிட்டு போனால் கூட ஒரு நாளைக்கு ஒரு எருமை 7 லிட்டர் பால் கறக்குது. காலையில் 4 லிட்ரு, சாயந்தரம் 3 லிட்ரு. அப்படி பார்த்தீங்கன்னா 7 லிட்ரு பால் வந்தாலும் ஒரு எருமைக்கு லாபம் 500 ஒரு நாளைக்கு. எருமை பால் கறந்தால் ஒரு எருமைக்கு 500 அப்படின்னு வருது. 2 எருமை பால் கறந்தால் ஒரு நாளைக்கு 1000 போதும். ஒரு நாளைக்கு 1000 வந்தால் 30 நாளைக்கு 30,000. கம்பெனியில் போய் 10,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு அவங்ககிட்ட பேச்சு வாங்குறதுக்கு ஒரு 2 எருமை உருப்படியான எருமை பால் கறக்கிற எருமை இருந்தால் ஒரு நாளைக்கு 1000 நிம்மதியாக இருந்துக்கலாம். அங்கே போய் நம்ம அவங்களுக்கு எருமையாக வேலை செய்கிறதுக்கு நம்ம 4 எருமையை வாங்கி விட்டு அந்த எருமைக்கு நம்ம ஓனர் ஆகிட்டு போயிடலாம். எருமை மேய்க்கிறதோ ஏதோ ஒரு வேலை. உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு வேலையை உருவாக்கிக்கல அப்படின்னா அடுத்தவங்களோட வேலைக்கு நீங்கள் அடிமையாக தான் போய் வேலை செய்யணும். நீங்கள் அடிமையாக இல்லாமல் உங்கள் புள்ள குட்டிங்களும் அடிமையாக தான் அடுத்தவங்களுக்கு வேலை செய்யணும். என்ன தான் அடுத்தவங்கள்ட்ட போய் வேலைக்கு செஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அவங்க வேலைக்கு வச்சுக்குவாங்க. மற்றபடி வீட்டுக்கு துரத்தி விட்ருவாங்க. எப்போ இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி நம்ம குலத்தொழிலுக்கு தான் நீங்கள் வரணும். அது யார் என்ன குலத்தொழில் பார்த்தாலும் சரி, ஆடு மேய்க்கிறது, விவசாயம் பண்ணுறது, எந்த இதாக இருந்தாலும் சரி, அவங்களோட குலத்தொழிலை விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம என்ன தான் காலம் மாறினாலும் பல வேலைக்கு போனாலும் குலத்தொழிலவே வச்சுக்கணும். ஏன்னா கடைசியில் ஒரு பக்கமும் உதவி கிடைக்கல அப்படின்றப்ப நம்ம குலத்தொழில் தான் நமக்கு உதவியாக இருக்கும். நம்ம குலத்தொழில் தான் நம்ம கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா அதுதான் நம்மளை காப்பாற்றும். ஒன்று படித்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போயிருங்க, அப்படி இல்லையோ நல்ல ஒரு ஐடி கம்பெனிக்கு படித்து போயிருங்க. ஆமாம், அடுத்தவங்ககிட்ட இந்த சும்மா நார்மலாக மாதம் 10,000 சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஸ்கில்லை டெவலப் பண்ணாத ஒரு வேலையே வேண்டாம். வேலைக்கு போகிற மாதிரி தான் நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிற மாதிரி வேலைக்கு போங்க. அதாவது ஒரு கம்பெனியில் இருந்தீங்கன்னா ஸ்கில்லு டெவலப் ஆகணும். அந்த ஸ்கில்லு டெவலப் ஆனதை வச்சு இன்னொரு கம்பெனிக்கு போனால் இப்போ ஒரு 5 ரூபா வாங்குறீங்கன்னா இன்னொரு பக்கம் போனால் 20 ரூபா வாங்கணும். அந்த மாதிரி கூட வேலைக்கு போங்க, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் அந்த லோடுமேன் வேலையும் நல்ல வேலை தான், தப்பெல்லாம் சொல்லலை. நான் எந்த வேலையும் தப்பெல்லாம் சொல்லலை. அதாவது உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்காத எந்த வேலைக்குமே போகாதீங்க. ஸ்டார்டிங்கில் சேலரி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு மெக்கானிக்கோ ஏதோ ஒரு கைத்தொழில் மூலமாக போயிருங்க. கைத்தொழிலை ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை உனக்கில்லை என ஒத்துக்கொள்னு சொல்லிட்டு நிறையா பேர் அது நமக்கே சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க. அது மாதிரி ஒரு கைத்தொழிலை மெயினாக கற்றுக்குங்க. கைத்தொழிலையும் கற்றுக்காமல் அடுத்தவங்கிட்டே வேலைக்கு போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வேலைக்கு மட்டும்தான் போக முடியும். வர்ற சம்பளத்தை மிச்சப்படுத்த முடியாது. வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகிறவங்களாவது நம்மளை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுவாங்களா? அதுவும் கிடையாது. அவங்ககிட்ட பேச்சு வாங்கணும். இதுக்கெல்லாம் தேவையா? ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்குங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும். ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிங்க. ஒரு குடும்பம் வேணும். குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தொழில் வேணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எருமாடு மேய்க்கிறது அவமானம் கிடையாது, ஆடு மேய்க்கிறது அவமானம் கிடையாது. அடுத்தவங்கிட்ட வேலைக்கு போகிறது மட்டும்தான் அவமானம். உங்களுக்குன்ற ஒரு தொழிலை உருவாக்கிக்காத வரைக்கும் நமக்கு அவமானம் மட்டும்தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.